ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என் பையன் பர்த்டேக்கு வந்து நான் என்னெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தேன் அப்படின்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ரிட்டன் கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நான் யூஎஸில் வந்து வாங்கினது தான். ஸோ அதனால் நீங்கள் யூஎஸில் இருக்கீங்க அப்படின்னா எங்கெல்லாம் ரிட்டன் கிஃப்ட் வாங்கலாம், எதெல்லாம் கொடுத்தா ஃபஸ்ட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து ரிட்டன் கிஃப்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டி ஃபேவர்ஸ்னு குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் கொடுப்பாங்க. அது பெருசாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். பட் வந்து காசு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் நம்ம ரிட்டன் கிஃப்ட் கொடுக்குறோன்னா அது யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே நல்லாயிருக்கும் அப்படின்றனால இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் சாக்லேட்லாம் வந்து வாங்கி வச்சுக்கலாம். மோஸ்ட்லி இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது தான். பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ரிட்டன் கிஃப்ட் பேக்ஸில் குழந்தைங்க சாக்லேட் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பெரியவங்களுக்கு கொடுக்குறதுக்காக இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ் வாங்கியிருக்கேன். அதாவது ரொம்ப பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு கிட்ஸுமே பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு ரிட்டன் கிஃப்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி சென்டட் கேண்டில்ஸ் வாங்கியிருக்கேன். ரொம்ப குட்டி பசங்க, ஒரு வயசு அந்த மாதிரி இருக்க பசங்களுக்கு இந்த மாதிரி ஸ்குவிஷ் மெல்லோஸ் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்குவிஷ் மெல்லோஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு வயசுன்னு இல்லை, 10 வயசு குழந்தைங்களுக்கு இந்த யூஎஸில் கொடுத்திங்கன்னா கூட ஹாப்பியாக வாங்கிக்குவாங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி பசில், இது வந்து பார்த்திங்கன்னா $3 டார்கெட்டில் வாங்கினது. அப்புறம் அங்கேவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளேடோ இருக்கும், $1 வாங்கினேன். நிறைய இது மாதிரி கொஞ்சம் வாங்கி வச்சேன். ஸோ வந்து ஒரு பேக்கில் வந்து $5 $6 ஒரு 2-3 ஐட்டம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால இந்த மாதிரி வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். பேக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ரோஸ் கோல்டு அப்புறம் வந்து கோல்டு கலர் இந்த மாதிரி கலந்து வாங்கியிருக்கேன். எதனால அப்படின்னா இப்போ ரிட்டன் கிஃப்ட் வந்து கடைசியாக எல்லோரும் போகிறப்ப கொடுப்போம் இல்லையா, அப்போ டக்குன்னு போய் எடுக்கிறதுக்கு பையன்னா கோல்டு கலரு, பொண்ணுனா ரோஸ் கோல்டு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி இந்த மாண்டோ லாமா அப்படின்னு ஒரு பிராண்ட் இருக்கும் டார்கெட்டில். அந்த பிராண்டு வந்து பார்த்திங்கன்னா $5 வந்து இருக்கும். இந்த மாதிரி கலரிங் செட்டு நிறைய அதிலே வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேருந்து 1-2 வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி மார்க்கர்ஸு, சின்னதாக பிரேஸ்லெட் மேக்கிங்கு, அதெல்லாம் வந்து என் பொண்ணுக்கு ரிட்டன் கிஃப்ட் வந்தது. பட் என் பையன் ரொம்ப குட்டியாக இருக்கனால நான் அதெல்லாம் கொடுக்குறதில்ல. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன்னா அதெல்லாமுமே ரிட்டன் கிஃப்ட்டுக்கு கொடுக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து டெமோலேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினேங்க. ஏற்கனவே லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் இதிலே பெருசாக வாங்கியிருந்தேன். ஸோ நான் அது மாதிரி பெருசாக இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் குட்டியாக வந்துருச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது அப்படின்றனால ஒரு 2-3 பெரிய கிட்ஸ், அதாவது 16-17 வயசு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பெருசாக ரிட்டன் கிஃப்ட் எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க. பட் இருந்தாலும் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த இது வாங்கி வச்சுருக்கேன். இதுவுமே அகெயின் வந்து இந்த மாண்டோ லாமா அப்படின்ற பிராண்டில். இதெல்லாம் சம்மரப்பே வாங்கினதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரொம்ப நாள் முன்னாடியே பார்த்தோன்னே அழகாக இருந்துச்சு அப்படின்றனால வாங்கி வச்சேன், ரிட்டன் கிஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இந்த மாதிரி பர்த்டே பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸாகவே அந்த ரிட்டன் கிஃப்ட்டு கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டு வந்து பார்த்திங்கன்னா $3 அகெயின் டார்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். மோஸ்ட்லி வந்து நான் டார்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் வந்து ஒரு சில ஐட்டம் ஷீன்லேயும் வாங்கியிருந்தேன். அதுவும் ஒரு பிரேஸ்லெட் மேக்கிங் கிட்டு தான், அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து 5 Below வாங்கினதுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். 5 Below ஃபஸ்ட்டு எனக்கு அவ்வளோவா தெரியல. லாஸ்ட் மினிட்ல தான் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சொன்னாங்களே 5 Below போனேன். அங்கே தான் இங்கே வந்து $5 வந்து இந்த டவர் செட்டு, அப்புறம் இந்த மண்கலா அந்த இதெல்லாமே வாங்கினேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. $5 நிறைய ஐட்டம். அப்புறம் இது வந்து இந்த ஜென்சி கிட்ஸ், இந்த 2K கிட்ஸ்க்குரிய ஏதோ ஒரு கேம் மாதிரி போட்டிருந்துச்சு. ஸோ 2-3 பசங்களுக்காக கொடுக்கலாம் அப்படின்னு வாங்கினேன். எனக்கு இந்த பெரிய கிட்ஸுக்கு தான் என்ன கொடுக்குறதுன்னு தெரியல. ரொம்ப தேடினதுக்கப்புறமா தான் இந்த ஐடியா கிடச்சிச்சு. மண்கலான்றது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் பல்லாங்குழி மாதிரி தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விளாட்றதுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஸோ நான் என் பொண்ணுக்கும் ஒன்று வாங்கியிருக்கேன். 10 வயசுக்கு மேலே இருக்க கேர்ள் கிட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து அந்த மண்கலா தான் வாங்கினேன். அப்புறம் இந்த த்ரோ அண்ட் ஸ்டிக் பால்ன்றது பாய்ஸுக்கு கொடுக்குறதுக்காக வாங்கினேன். அப்புறம் இந்த கிறிஸ்மஸ் இந்த ஆர்னமெண்ட் மேக்கிங் கிட் வந்து என் பொண்ணுக்கும் ஒன்று வாங்கினேங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாகவும் இருந்துச்சு. ஸோ அது கொஞ்சம் பேருக்கும் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட 30+ கிஃப்ட்ஸை வந்து நான் பேக் பண்ணியிருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் இருக்குல்ல, அதில் போட்டு கவர் பண்ணிடணும். கவர் பண்ணி பேக் பண்ணிட்டோம் அப்படின்னா யாருக்கு என்னென்ன வந்திருக்குன்னு யாருக்கும் வெளியில் தெரியாது. ஏன் வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ரிட்டன் கிஃப்டே வந்து கடைசி டைமில் தான் கொடுப்போம். அதாவது முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு கிளம்புறப்ப தான் கொடுப்போம். ஏன் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் வேறு கிஃப்ட் இருக்கும் இல்லையா. ஸோ ஒவ்வொருத்தரோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ கிட்ஸுக்குள்ளே அந்த கிஃப்ட் நல்லா இருக்கே, நமக்கு நல்லா இல்லைன்னு ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு கவர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. பட் எல்லாருக்குமே முடிஞ்ச அளவுக்கு நல்ல கிஃப்டாக தான் வாங்கியிருக்கேன்.
கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பர்த்டே யூஎஸில் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூஎஸில் இருக்காங்க, பர்த்டே பிளான் பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய். தேங்க்யூ.